ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மாட்டுப் பொங்கல் அப்படின்னாலே மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய அற்புதமான நாள். பசுமாடு வச்சிருக்கிறவங்க வீட்டில் எல்லாமே களை கட்டு இருக்கும். நம்ம பசு மாடு அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொல்லிடுறோம். ஆனால் பிரம்மா, சிவன், விஷ்ணு உள்ளிட்ட 33 கோடி தேவாதி தேவர்களும் உறையக்கூடிய, அதாவது வாசம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஜீவன் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னா அது பசு மாடு தாங்க. அப்பேற்பட்ட பசு மாட்டுக்கு நம்ம முடிஞ்சப்போ எல்லாம் நம்மளால் ஆன உணவுகளை பசு மாட்டுக்கு நம்ம தானமாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் முன் ஜென்மத்திலையும் இந்த ஜென்மத்திலையும் பண்ண தெரிஞ்சு தெரியாமல் பண்ண பாவங்கள் எல்லாமே தீரும், கர்மாக்கள் தீரும், நோய் குறையும், ஆயுள் ஆரோக்கியம் இது எல்லாமே அதிகரிக்கும், செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த மாட்டு பொங்கல் திருநாள் அன்னைக்கு பசுமாடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஆன ஏதாவது ஒரு உணவு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கே ஒரு நல்லது நடக்கும். தலைமுறை தலைமுறையாகவே செழிப்பாக வாழலாம். சரி, பசுமாடு பார்க்க முடியல, பசுமாட்டுக்கு ஏதாவது உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் முடியலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேங்க. இப்போது நிறைய பேர் வீடுகளில் பசு மாட்டினுடைய சிலை அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ வச்சு தினமும் காலையில் கண் விழிக்கிறாங்க. ஏன்னா பசுமாட்டில் நம்ம கண் விழிக்கும் பொழுது அது ரொம்பவே அற்புதமான நாளாக இருக்கும்னு நம்பப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் பூஜையிலேயே நிறைய பேர் பசுமாட்டினுடைய சிலை ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லா தேவர்களும் வாசம் பண்ணுறதால காமதேனுவை நம்ம வணங்கினாலே எல்லா தெய்வத்தையும் வணங்கின பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதால தான். பசு மாட்டுக்கு உணவு கொடுக்க முடியாதவங்க இந்த நாளில் உங்கள் வீட்டு பூஜையில் ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஓம் காமதேனவே நமக, ஓம் காமதேனவே நமக இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை இல்லைன்னா 11 முறை நீங்கள் சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் தினசரியே கூட உச்சரிக்கலாங்க. உங்கள் வாழ்க்கையில் செல்வத்துக்கு மேலே செல்வம், அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த நாளில் நீங்கள் ஆரம்பித்து தினசரி சொல்லுங்கள். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.